ஹலோ மக்களே! வெல்கம் டூ சீரியல் பேச்சு சேனல். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோட்ல என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, அருண் அப்புறம் அவங்க அம்மா, மீனாவுடைய அம்மா, அதுக்கப்புறம் மீனாவுடைய இன்லாஸ் எல்லாருமே வந்துட்டு நின்னுட்டுருக்குறாங்க. சீதாக்கு வந்துட்டு அருண் கால் பண்ணி பார்க்குறாங்க. பட் ஆனா அவங்க ரொம்ப நேரமா வந்துட்டு எடுக்காம, அ முத்துவ வந்து கூட்டிட்டு வரதுக்கு அவங்க அக்கா மீனாவும், சீதாவும் போயிருந்தாங்க இல்லையா பார்ல. முத்துவும் எவ்வளவோ சீதா இவங்க மீனா கூப்பிட்டு பார்த்தும் வரவே இல்ல. அவர் ஒரு அடமன்ட்டா அப்படியே வந்துட்டு பார்ல உட்காந்துன்னு இருக்காரு. இவங்களும் வந்துட்டு அருண் சீதாக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் ஃபோன் பண்ண காண்டுல வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு, "வாம்மா இந்த கல்யாணம் நடக்கிற மாரி தெர்ல. நம்ம கிளம்பலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு அ சொ அவங்க அம்மாவ கூப்பிட்ட உடனே அண்ணாமலைக்கு கோவம் வந்துருது. அவர் என்ன சொல்றாரு, "இங்க இருப்பா, எங்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்துட்டு, "இந்த மாரி எவ்வளோ நேரமா நானும் வந்து சீதாக்காக காத்துட்ருக்கிறது. அவங்க வர மாரியே தெர்ல. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்றா" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. "சரி அவ வரல அப்படின்றதுக்காக விட்டுட்டு போயிடுவியா? உன்ன நம்பி தானே வந்துட்டு அவ கல்யாணம் பண்ணிக்கினா. இப்படியே பாதியில விட்டுட்டு போறியே" அப்படின்னு சொல்லிட்டு அவரு திட்டுறாரு. நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். ஃபோன் எடுக்கிற மாரி இல்ல. என் ஆஃபீஸ்லேருந்து நெறைய போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க முன்னாடி எனக்கு அசிங்கமா இருக்கு. எவ்வளோ நேரம் தான் நானும் வெயிட் பண்றது? உங்க மாப்பிள இல்லன்னா வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்காதா? அப்படின்ற மாரி மீனாவுடைய அம்மாகிட்ட கேட்குறாங்க. அப்போ உடனே வந்துட்டு அண்ணாமலை சொல்றாங்க, "பொண்ண பெத்தவங்களுக்கு தான்ப்பா தெரியும்." அ அப்படின்ற மாரி ஒரு பொண்ண பெத்துட்டு அவங்க படுற கஷ்டம் பாரு. இந்த மாரி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க பண்ண தப்பால வந்துட்டு, நீங்க அவசரப்பட்டதுனால இப்ப வந்துட்டு அவங்க அம்மா ஏதோ கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்ற அப்படின்ற மாரி இது பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்துட்டு சீதாவும், மீனா அப்புறம் முத்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வராங்க. முத்து அ ஓவரா குடிச்சுட்டு அப்படியே தள்ளாடிட்டே வராரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மேரேஜ்ல இருக்கிற எல்லாருமே முத்து ஒரு மாரி பார்க்குறாங்க. "என்ன இது கல்யாணத்துக்கு போயிட்டு இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கானே!" அப்படின்ற மாரி பார்க்குறாங்க. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே கூட வந்துட்டு அந்த முத்த ஒரு மாரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மீனா மீனா அப்புறம் அவங்க அம்மா எல்லாரும் வந்து "டைம் ஆயிடுச்சு. வாங்க கல்யாணத்துக்கு சீக்கிரமா மேடையில ஏறுங்க" அப்படின்ற மாரி சீதாவையும், அருணையும் கூட்டிட்டு போயிட்டு இது பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்துட்டு கல்யாணத்துக்கு எல்லாம் ப்ரிப்பரேஷனும் பண்றாங்க. தாலி கட்டுறதுக்கு அந்த தாம்பூலம் எல்லாமே எடுத்துட்டு வராங்க. இவர முத்துவ வந்துட்டு கூப்பிடுறாங்க. "மீனா மேல வாங்க மேடைக்கு" அப்படின்னு சொன்னோனே, "நான் வரமாட்டேன்" அப்படின்ற மாரி அந்த போதையிலேயே வந்துட்டு சொல்லிட்டுருக்கிறாரு. அவரு ஒரு மாரி தள்ளாடிட்டே இருக்கிறாரு. அவருடைய ஃப்ரெண்டு செல்வம் தான் வந்துட்டு அவர புடிச்சிட்டு நின்னுட்டுருக்கிறாரு கீழ. அப்போ வந்துட்டு தாம்பூலம் வந்துட்டு குடுக்கும்போது எல்லாருக்கும் குடுத்துட்டு வராங்க. அப்போ மீனாவுடைய மாமியார் வந்துட்டு, என்னென்னலாம் பண்றேடி நீ சரியான தில்லாலங்கடி தாண்டி நீ" அப்படின்ற மாரி ஒரு மாரி கேவலமா அவங்கள பேசுறாங்க. மீனாவ பார்க்கவே ரொம்பவே பாவமா இருந்துச்சு. இந்த மாரி ஒருத்தவங்க கிட்டயும் அசிங்கப்பட்டுட்டு, ஒரு குடும்பத்துக்காக வந்துட்டு அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இது பண்றாங்க. ஆனா யாருமே அவங்கள புரிஞ்சுக்காம எல்லாரும் அசிங்கப்படுத்துற மாரி பண்றாங்க. அதுக்கப்புறம் தாம்பூலம்லாம் குடுத்துட்டு, அவங்க மேல போயிட்டு அந்த ஐயர்கிட்ட குடுத்தோனே, அ கல்யாணம் நடக்குது. கல்யாணம் எல்லாம் ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. முத்து கிட்ட வாங்க வரல. மத்தவங்க கிட்டலாம் வாங்குறாங்க. யார் அருணுடைய அம்மா, சீதாவுடைய அம்மா, அப்புறம் அண்ணாமலை அவங்க எல்லாருமே வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிட்ட உடனே முத்து முத்துக்கிட்ட வந்து மீனா சொல்றாங்க, வாங்க நீங்க மேல" அப்படின்னு கூப்பிடும்போது, அவரு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இந்த மாரி, "அ இதுக்கப்புறம் வந்துட்டு உன் குடும்ப விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் நீ வந்துட்டு எங்க வீட்டுக்கு வராத" அப்படின்ற மாரி அவரு சொல்லிட்டு போயிடுறாரு. மீனா வந்துட்டு அப்படியே நின்னுட்டுருக்குறாங்க. கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்குற மாரி. நாளைக்கான எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.